ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகம் அமித்ஷாட்ட ஏன் இல்லை? அமித்ஷா என்ன பண்றாரு? எவன் கட்சியை உடைச்சிக்கிட்டு வந்தாலும் வா, என்னை வந்து பாரு, செங்கோட்டையனும் வா, எடப்பாடியும் வா, டிடிவியும் வா, ஓபிஎஸ் வா, எல்லாரையுமே வரவேற்கக்கூடிய இடம் வந்து எப்படி வந்து வருகிறது? இப்ப ஏறத்தாழ அதிமுக வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. அன்றைய டெல்லி சர்க்காரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைய டெல்லி சர்க்காரால் சர்வநாசமாக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவருடைய பதவியேற்புக்காக அவரை வாழ்த்துவதற்காக போகிறேன் என்கிற போர்வையில் தான் அமித்ஷாவை சந்திக்க போறார். இவர் இருந்து கிளம்பி போறாரு, செங்கோட்டையன் கிளம்பி டெல்லிக்கு போய் மத்தி வச்சுட்டு இருந்தார். கேட்டால் நான் ஹரித்வாருக்கு போறேன், ராமரை பார்க்க போறேன். நீக்குவார்கள், சேர்ப்பார்கள் அந்த கட்சியில். அது ஒரு நடவடிக்கை வந்து புதுசு கிடையாது. அதிமுக விடுவிக்கப்பட்டார், ஏதோ சட்டப்பட்டான கரண்டி ஒரு மாதிரி பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். அப்போ அவர் கட்சியில் இல்லைன்னு தானே அர்த்தம்? கட்சியில் இருக்காரு, ஆனால் விடுவிக்கப்பட்டார். வித்தியாசமாக சொல்றாங்க, அடிமைத்தனத்திலேயே பல வகை. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு டெல்லிக்கு பயணமாயிருக்காரு. அமித்ஷாவை சந்திக்க போறதா சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் நேரில் சந்திச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய சந்திப்பை? இந்த சந்திப்புடைய காரணம் என்ன? குடியரசு துணைத் தலைவருடைய பதவியேற்புக்காக அவரை வாழ்த்துவதற்காக போகிறேன் என்கிற போர்வையில் தான் அமித்ஷாவை சந்திக்க போகிறார். அதாவது தங்களுடைய பாஸை இவ்வளவு ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதிமுகவுக்கு? அதிமுகவிலே எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது, முட்டல் மோதல் எல்லாமே இருக்கிறது. அதெல்லாம் யாருக்குள்ளே நடக்குது அப்படின்னா, டிடிவியோட வந்து எடப்பாடி மோதுவது, சசிகலாவோடு மோதுவது, சசிகலாவோடு ஓபிஎஸ் மோதுவது, அதன் வழியாக கட்சி விட்டு வெளியே வர்றது, ஓபிஎஸும் இபிஎஸும் மோதிக்கொள்வது என்று எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் தங்களுடைய தலைமையாக எம்ஜிஆர் வந்து ஒரு மாநில கட்சியாகத்தான் அதிமுகவை உருவாக்கினார். ஆனால் என்ன யோசித்தார்னு தெரியல, அகில இந்திய அதிமுகன்னு அவர் சொன்னார். இப்போ இந்த அகில இந்தியங்கிறதுனால தான் டெல்லி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவர்கள் போகிறார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 1972 காலகட்டங்களிலேயே இது எம்ஜிஆர் தானாக கட்சி தொடங்கவில்லை. அன்றைய மத்திய சர்க்கார் இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தி தான் வந்து திமுகவை உடைப்பதற்காக இந்த வேலையை பார்க்கிறார். அன்றைய டெல்லி சர்க்காரால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக என்று ஒரு விமர்சனம் உண்டு. பழைய திராவிட இயக்க ஆய்வாளர்கள், திராவிட இயக்க பற்றாளர்கள் வைக்கக்கூடிய ஒரு கடுமையான விமர்சனம் உண்டு. இதை வந்து பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் பல முறை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள், பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறாங்க. அந்த கூட்டங்களை நானே கூட நேரடியாக கேட்டிருக்கேன். அன்றைய டெல்லி சர்க்காரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இன்றைய டெல்லி சர்க்காரால் சர்வநாசமாக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து ஆடு வந்து அறுக்கிறவன் அதனுடைய எல்லா பாகங்களையுமே சிறப்பாக விற்றுருவான். தலைக்கறி வேணும்னா தனியாக வைப்பான், காலை மட்டும் சூப்புக்கு விற்றுட்ருப்பான், தனியாக குடல் கறி வாங்குறதுக்கு ஆள் வருவேன், இது வந்து ஈரல் வாங்குறதுக்கு ஆள் வருவேன், தனியாக எலும்பு கறி வேணும்பான், தனி கறி வேணும்பான். எந்த பாகமுமே வேஸ்ட்டு கிடையாது. கடைசியாக இருக்கிற தோலையும் தனியாக எதையுமே எல்லாத்தையுமே விற்றுருவேன். சாணியை மட்டும்தான் வைக்க முடியாது, பெதுக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் விற்றுருவேன். இப்போ அதிமுகங்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பலிபீடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவனுக்கு வேணுங்கிற பாகத்தை எடுத்துக்கன்னு சொன்ன ஆட்டுக்குட்டி மாதிரி தான் இப்போ ஏறத்தாழ அதிமுக வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு போய்விட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் அண்ணா பிறந்தநாள் விழாவுக்கு நயினார் நாகேந்திரன் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இந்த அறிக்கையை பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எல்லா ஆதிக்கங்களையும் எதிர்த்தவர் அண்ணா, அவர் வழி நடக்கணும். கொலகாரங்களா, இந்திய ஆதிக்கத்தில் இருந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதிக்கம், இதுவரைக்கும் எல்லா ஆதிக்கத்தையும் நிலைநாட்டுகிற அரசியல் கட்சியில் இருக்கிறவன் அண்ணாவை பற்றி பேச வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது. அவர் என்ன இருந்தாலும் திராவிட இயக்கத்திலிருந்து அல்லது அதிமுகவிலிருந்து சென்றவர். ஏன்னா பெரியார் என்ன சொன்னார்னா, எப்படி வந்து இந்தியாவிலே இருந்து பாகிஸ்தானை வந்து நேரடியாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஜின்னா தலைமையிலே போராடி பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோல் பிரிட்டிஷ்காரன் இருக்கிறப்பயே திராவிட நாடு பெற்றுவிட வேண்டும். ஏன்னா இவங்களோட போராட முடியாது. இவர்கள் வந்து என்ன செய்வான்னா, நம்ம வந்து வெள்ளைக்காரன் வெளியேறிட்டான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சாதி ஆதிக்கவாதிகள் மீண்டும் வந்து இந்த அரசாங்கத்தை கைப்பற்றி விடுவார்கள்.
அதனால் பூட்டு அதே பூட்டு தான், சாவி தான் மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதிகாரத்தின் சாவி மாறி இருக்கிறது என்று அவர் சொன்னதாக வரலாற்றிலே ஒரு குறிப்பு உண்டு. அப்போ அந்த திராவிட நாடு கோரிக்கைங்கிறதுனுடைய காரணங்கள் அப்படியே உயிரோடு இருக்கிறதுன்னு அண்ணா சொன்னார். கட்சியை நாங்கள் தடை செய்து விடுவோம், தேர்தலிலே போட்டியிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது தேச விரோத இயக்கம். எப்பொழுதுமே அவன் என்ன செய்வான்னா, நம் உரிமைகளை பேசுகிற போதெல்லாம் அவன் உடனடியாக வைக்கக்கூடிய முதல் விஷயம் எல்லா காலத்திலையுமே தமிழர்களின் தங்களுடைய தேசியத்தை, தங்களுடைய உணர்வுகளை, தங்கள் உரிமைகளை போராட முன் வருகிற போதெல்லாம் தேசியம் என்கிற ஈட்டியை முன்னே கொண்டு வந்து நிறுத்துவான் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவே சொல்கிறார். அதனால் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே தான் இருக்கிறது, உயிரோடு தான் இருக்கிறது என்று அண்ணா சொன்னார். அதுதான் பின்னாளிலே மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்கிற கொள்கையாக உருமாறி நின்றது. இன்றைக்கும் டெல்லியோடு நமக்கு ஒரு போர் நடந்து கொண்டே இருக்கிறது. போரில் எதிர்த்து நிற்கக்கூடிய இடத்துல திமுக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீ தேசிய கல்விக் கொள்கையா ஏற்க மாட்டேன், மும்மொழி கொள்கையா ஏற்க மாட்டேன், ஒரு போரை நடத்திக்கிட்டே இருக்கு. போர்லாம் எங்களால் நடத்த முடியாது, நான் வேணா ஃப்ளைட் பிடிச்சி வர்றேன், சரணடைவது என்று முடிவெடுத்ததற்கு பின்பு அமித்ஷா இங்கே வர தேவையில்லை, நானே வர்றேன்னு எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போயிட்டார். எங்கூருக்காரர் தான் குடியரசு துணைத் தலைவர் என்பதை காரணமாக காட்டி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும்ல. பந்தியில் கத்துவாங்கல்ல, பக்கத்துலைக்கு பாயாசம் ஊற்றுங்கம்பாங்க, கிட்ட வந்தோன்னே எனக்கு ஊற்றுங்கம்பாங்கல்ல. அது ஒரு சுயநலம் தான். அது குடியரசு துணைத் தலைவர் பதவியேற்புக்கு போகிறாங்கிற பேரில் அமித்ஷா பார்க்க போகிறார். எதுக்கு பார்க்க போகிறாரு? நான் என்ன கேட்குறேன், அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது. அதிமுக என்கிற உட்கட்சிக்குள்ளே ஒருவருக்கு முரண்பாடு வருகிறது என்றால் அந்த கட்சிக்குள்ளே பேசி தீர்க்க வேண்டும். அதனுடைய முன்னோடிகளோ வேறு யாரோ பேசி தீர்க்கணும். ஏற்கனவே ஜெயலலிதா பல பேரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. எடப்பாடியை கூட நீக்கினதா ஒரு தகவல் இருக்குது. செங்கோட்டையனை நீக்கியிருக்காங்க. நீக்குவார்கள், சேர்ப்பார்கள் அந்த கட்சியில். அது ஒரு நடவடிக்கை வாடிக்கையான நடவடிக்கை, அது புதுசு கிடையாது. அதிமுக மட்டும்தான் அடிப்படை உறுப்பினர்களில் இருந்து நீக்கப்பட்டாருங்கிறதெல்லாம் அன்றாட செய்தியாக வந்த ஒரு இயக்கம். இப்போ ரொம்ப கௌரவமாக ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க, விடுவிக்கப்பட்டார். ஏதோ சட்டப்பட்டான கரண்டி விடுறது மாதிரி விடுவிக்கப்பட்டார், பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அப்போ அவர் கட்சியில் இல்லைன்னு தானே அர்த்தம். கட்சியில் இருக்கார் ஆனால் விடுவிக்கப்பட்டார். இப்படி என்னமோ கோட்டை கலட்டுறது மாதிரி சொல்கிறாங்க, அதை வித்தியாசமாக சொல்கிறாங்க. அடிமைத்தனத்திலேயே பல வகை. இப்போ செங்கோட்டையன் போய் என்ன செய்கிறாரு, எடப்பாடிக்கு எடப்பாடி கட்சிக்கு பொதுச் செயலாளர், செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர், ப்ளஸ்ஸு கட்சியின் அமைப்பு செயலாளர். மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளருக்கு கெடு விதிக்கிறதுக்கான அதிகாரம் இங்கேருந்து வருது. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? மாவட்ட செயலாளர் கான்ஸ்டபிள் போய் எஸ்ஐயை வளர்த்தவர் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமா? வளர்த்தவர் அப்படிங்கிற முறையில் அது கடந்த காலம். அரசியலில் நிகழ்காலம் தான் பேசும். முதலமைச்சராக எடப்பாடி இருந்துட்டார், வளர்த்து விட்டங்கிறதுக்காக அவர் ஆக முடியுமா முதலமைச்சராக? இவர் இங்கேருந்து கிளம்பி போகிறார், செங்கோட்டையன் கிளம்பி டெல்லிக்கு போய் பற்றி வச்சுட்டுன்றார். கேட்டால் நான் ஹரித்வாருக்கு போகிறேன், ராமரை பார்க்க போகிறேன் அப்படின்னா சொன்னாங்க. அவர் எப்போ ராமபக்தராக மாறினார்னு பற்ற வச்சுட்டே கரெக்டாக போயிட்டார். போய் இப்போ நான் என்ன கேட்குறேன், அதிமுக கூட்டணியில் இருக்கிற போது அதனுடைய ஒரு கட்சி தலைவர் விடுவிக்கப்பட்டவர் அல்லது நீக்கப்பட்டவர் அமித்ஷாவிற்கு சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட்டை ஏன் அவங்க அனுமதிக்கிறாங்க? மதிமுகவிலிருந்து சில பேர் முரண்பட்டு புலவர் செவந்தியப்பன் தொடங்கி மல்லை சத்யா வரைக்கும் பல பேர் மதிமுகவிலிருந்து அதிருப்தி விட்டு திருப்பூர் துரைசாமி என்று ஒரு டீம் வெளியே போகிறாங்க. அவர்கள் திமுகவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தார்கள். ஸ்டாலின் சொன்னார், மதிமுக எங்களோடு கூட்டணியிலே இருக்கிறது, நாங்கள் கூட்டணியிலே இருந்து கொண்டே இன்னொரு கட்சியிலே இருந்து வருகிறவர்களை வரவேற்பது ஏற்பது என்பது கூட்டணி தர்மத்துக்கு உகந்ததல்ல, ஏற்புடையதல்ல, எனவே நான் உங்களை சந்திக்க மாட்டேன் என்று முதல் கட்டமாக அப்பாயின்மெண்ட் மறுக்கிறார்கள். அவர்கள் வந்தால் கட்சிக்கு இன்னும் வலிமையானது தான், அவர்கள் செயல்பட்டால் கட்சிக்கு தான் லாபம், அரசியலிலே ஆதாயம்தான் என்கிற நிலைமை இருந்தாலும் கூட கூட்டணி தர்மத்திற்கு அது எதிரானது, அரசியல் நாகரிகத்திற்கு அரசியல் பண்பாட்டிற்கு அது எதிரானது என்று ஸ்டாலின் மறுக்கிறார். ஸ்டாலினிடம் இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகம் அமித்ஷாட்ட ஏன் இல்லை? அமித்ஷா என்ன பண்ணுறாரு, எவன் கட்சியை உடச்சிக்கிட்டு வந்தாலும் வா, என்னை பாரு, எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்றவன் நான் கொஞ்சம் நெய்யை ஊற்றி விட்றேன், நல்லா எரிச்சு விடுங்கிற மாதிரி நீனும் வா, செங்கோட்டையனும் வா, எடப்பாடியும் வா,
டிடிவி வா, ஓபிஎஸ் வா, எல்லாரையுமே வரவேற்கக்கூடிய இடம் வந்து எப்படி வந்து வருகிறது? முரண்படுகிறவர்கள் அத்தனை பேருக்குமே பங்காளி சண்டை தான் இருக்கு. பங்காளி சண்டைக்குள்ளே பகையாளியை அனுமதித்து விட்டார்கள். பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பகையான அரசியல். அவர்கள் மாநில உரிமைகளை பறிக்கிறவர்கள், நமக்கான மருத்துவக் கல்லூரியிலே நமக்கான இடத்தை வந்து இல்லாமல் செய்பவர்கள், நமக்கான நிதி ஆதாரத்தை தர மறுப்பவர்கள். உத்தரகாண்டில் வெள்ளம் வந்துருச்சுன்னா 12,000 கோடியை வந்து உடனே விடுவிக்கிறார்கள், உடனே தருகிறார்கள். தமிழ்நாட்டில்னா அந்த வெள்ள பேரிடரே கிடையாதுங்கிறாங்க. இப்போ வெள்ள பேரிடர் கிடையாதுன்னா எல்லாம் நீச்சல் குளத்தில் அணிந்திக்கிட்டு இருந்தாங்க தமிழர்கள்லாம். ஒவ்வொருத்தன் வீடும் அடிச்சுக்கிட்டு போகும்போது இது ஒரு பேரிடரே கிடையாது. அப்போ இது பேரிடர் கிடையாதுன்னா இப்போ பெரிய இன்பமாக அது நீச்சல் குளத்துக்கு அணிந்துறாங்க எல்லாரும். இது எவ்வளவு கேவலமானது! ஒரு மாநிலத்தை புறக்கணிப்பது, தனக்கு வாக்களிக்காத மாநிலம், தனக்கு பயன்படாத மாநிலம், தன்னுடைய அரசியலில் வந்து ஆழமாக காலூன்ற முடியாத ஒரு மாநிலம் என்பதற்காக வரி கட்டினா கூட ஜிஎஸ்டிலையும் பாரபட்சம். உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி கொடுப்பதிலையும் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுப்பதிலையும் மிகப்பெரிய வித்தியாசம். நம்ம ₹1 கட்டினா 29 பைசா ரிட்டனு, அவன் ₹1 கட்டினா அவனுக்கு ₹7 சிச்சம் மிச்சம், 7,000 அவனுக்கு வந்து ரிட்டனு. என்ன பாரபட்சம் அதில்? அப்போ நிதி தருவதிலே பாரபட்சம், எப்படி நடத்த வேண்டும் என்பதிலே பாரபட்சம். இப்படிப்பட்ட தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவை பாதந்தாங்கி பழனிசாமி என்று வர்ணிக்கப்படுகிறவர், அவருக்கு வந்து ஜெயலலிதாவின் பாதம், சசிகலாவின் பாதம் என்று பாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அமித்ஷாவின் பாதம், மோடியின் பாதம் என்று பாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய பாதை வந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, பாதங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்கிறது. அதனால் இப்போ அவர் போயிருக்கிறாரு. இனி வந்து நான் டிடிவியை சேர்க்க மாட்டேன், ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேங்கிறதுக்கு நேற்று ஒரு வீரவசனம் பேசிட்டார். 18 எம்எல்ஏ வச்சு யார் வந்து என்னை வந்து மிரட்டினது அப்படின்னு கேட்குறாரு. யார் வந்து அதிமுக அலுவலகத்துக்குள்ள பூந்து உடைக்கிறது, பூட்டை உடைச்சது யார் அப்படின்னு கேட்குறாரு. இப்படியெல்லாம் அவர் கேட்பதன் வழியாக நீ நிரந்தர பகைதான், ஒரு நாள் உன்னை சேர்க்க மாட்டேன். சசிகலா ஆட்டையில் கிடையாது. ஏன்னா 2027 வரைக்கும் அவர்களுக்கு தேர்தலிலே போட்டியிடுவதற்கான அதிகாரமற்றவர், சிறைக்கு போனவர். அவருக்கு வந்து அந்த நடத்தையினுடைய விதிமுறைப்படி அவர் தேர்தலிலே போட்டியிட முடியாது. அதனால் அதை பற்றி பேசலை, அந்த அம்மாவை பற்றி பேசலை. 2 பேரையும் சேர்க்க மாட்டேங்கிறார். இவர் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் நீடிக்கிறோம். முதலமைச்சர் வேட்பாளர் யாரை மாற்றுறது? செங்கோட்டையனை மாற்ற சொல்கிறாரா, ஓபிஎஸ்ஸை மாற்ற சொல்கிறாரா, வேலுமணியை மாற்ற சொல்கிறாரா, இல்லை யாரை மாற்ற சொல்கிறாரு? அவரே வைக்க சொல்கிறாரோ? இல்லை, அவர் வேறு கட்சிக்காரர். இப்போ அவர் வந்து அதிமுககாரர் கிடையாது. எனக்கு அதிமுகவில் என்னையை சேர்த்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஓபிஎஸ் இருக்கிறார். டிடிவி தினகரே கிடையாது. அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதனால் அரசியலில் இன்றைக்கி ஒரு மிக மோசமான தேக்க நிலைக்கு அதிமுக போய்விட்டது. அந்த பின்னடைவில் இருந்து தப்பிப்பதற்கு பதிலாக மறுபடியும் அங்கேயே போய் சரணடைவதன் வழியாக வழக்குகளுக்கு அஞ்சுகிறார்கள், விசாரணை வளையத்திற்கு அஞ்சுகிறார்கள், அதிகார மையத்துக்கு அஞ்சுகிறார்கள், வருமான வரித்துறைக்கு அஞ்சுகிறார்கள், அமலாக்கத்துறைக்கு அஞ்சுகிறார்களே தவிர அடிமட்ட தொண்டன் வந்து அவனுடைய உணர்வுகள் என்னாவது? இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டுமே, கட்டுக்கோப்பாக நடத்தப்பட வேண்டுமே என்கிற இடத்துல அவர்கள் யாருமே இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.